இந்த காலையில் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஈரானுக்கு அமெரிக்காவில் வார் நடக்குதுல்ல. இது வந்து எவ்வளோ தூரம் நம்மளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வருது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஃபியூல்லாம் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க சமூக ஆர்வலர்லாம். இருசக்கர, 4 சக்கர வாகனங்கள்லாம் பயன்படுத்த குறைங்க, பொது வாகனங்களை பயன்படுத்துங்க, எரிபொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சேமிக்கிறது, கட்டுப்பாடுகள்லாம் கத்துறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம எடுத்துக்கூட வேண்டியதான். ஒரு சாதாரணமாக நேற்று நண்பர் ஒருத்தர் பிளாஸ்டிக் குடம் வாங்க போயிருக்காரு. பிளாஸ்டிக் குடம் வாங்க போகிறப்ப குடம் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு இருக்கிறது வந்து டபுளாக சொல்லியிருக்காரு ரேட்டு. ஏங்க இது குடம் ரேட்டு இவ்வளோதாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க ஈரானுக்கு அமெரிக்கா வார் நடக்குது. பிளாஸ்டிக் குடம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்லேருந்து வர ஒரு கண்டென்ட்லேயே தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அது இல்லாமல் பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் கேஸ் வச்சு தாங்க எரித்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் விலை அதிகமாகிடுச்சு, குடம்லாம் டபுள் ரேட்டுன்னு இருக்காரு. அவர் சொந்தத்தில் பாதி உண்மையும் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து பெட்ரோ கெமிக்கலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இருந்தாலும் பிளாஸ்டிக் வந்து தீ வச்சு உருக்கி கொடுத்தாங்களோ அது கொஞ்சம் போய் அது மிஷினரியில் வேறு மின்சாரத்து மூலிமா தான் உருக்கி அந்த பொருள் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இதில் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய வார் வந்து ஒரு பிளாஸ்டிக் குடம் வாங்குகிற தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். வெகுஜனம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து மாற்று பொருளை நாம் வந்து உபயோகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். இந்த உலகத்தில் எப்போ என்ன வேணாலும் நடக்கும். என்னோடய புத்தகத்தில் ஒரு இடத்துல இந்தியா மற்றும் 20 கட்டுரைங்கிறதுல பனஞ்சோறுன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். பனஞ்சோறு அப்படின்னா, இப்போது நாங்களாம் சின்ன வயசில் நிலத்துக்கு போவோம், கடுமையாக பசி எடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போய்ட்டும் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு வந்துட முடியாது, அவ்வளோ தூரமாக இருக்கும். வீட்டில் வந்து எடுத்துகிட்டு அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வருவாங்க. அதனால் இப்போ இடையில பசிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா, சின்ன பனை இருக்குல்ல, அது அப்படியே 2, 3 மரமாக இருக்கிற இடத்துல, ஒரு மரமாக தான் வெட்ட மாட்டாங்க பெரும்பாலும், 2, 3 முளைச்சிருக்கும். அப்போ ஒன்று அழிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதை வெட்டிட்டு அப்படியே எடுத்து அந்த குருத்து இருக்குல்ல சோறு, அதை வந்து சாப்பிட கொடுப்பாங்க. அதை சாப்பிட கொடுத்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் பசியை கட்டுப்படுத்தும். இதை நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, இதை நான் என் கட்டுரையில் எழுதியிருக்கேன். இதை ஏன்னா சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் எந்த சூழல் வந்தாலும் நீங்கள் வந்து நாள் கணக்கில் இல்லை, வாரக்கணக்கில், வருடக்கணக்கில் கூட இருக்கிற இயற்கையை பயன்படுத்தி உயிர் வாழ்கிறதுக்கான விஷயத்தை படித்து வச்சுக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை டெமோ மாதிரி செஞ்சும் பார்க்கணும். ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாம இருந்து பழகி பார்க்கணும், 8 மணி நேரம் பழகி பார்க்கணும், 10 மணி நேரம் பழகி பார்க்கணும். இது வந்து குழந்தைகள் செய்யக்கூடாது. நம்ம வந்து இதை சொல்லி வளர்த்துட்டோம்னா சூழல் வந்து அவங்களுக்கு வந்து வர்றப்போ அவங்க அதுலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த சூழலில் வேணாலும் நம்ம சர்வைவல் ஆகிறதுக்கு நம்ம எப்போதும் நம்மளை பழகிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பூமியில் நம்ம வாழவே முடியும்.